அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வினுடைய அருள் புரியக்கூடிய ரமலான் மாதத்தில் நம்ம இருக்கோம். ரமலான் மாதத்துடைய இறுதி பகுதியை அடைஞ்சிட்டோம். இறுதி 10 நாட்களுடைய இரவுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துவா கேட்டிருக்கிறாங்க. அதே போல் நம்மளும் அதிகமாக நம்மளுடைய துவாக்களை அல்லாஹ்ட்ட கையேந்தியும் கேட்கணும். தொழுகையில் சஜிதாவில் இருந்து அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா கேட்கணும். அது சம்பந்தமாக ஒரு காணொலியை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம். அதை நம்மளுடைய ப்ரொஃபைலில் போய் பார்க்காத நபர்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதை தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மண்ணறை கபரு வேதனையை குறித்து நம்மளுடைய துவாக்கள் அதிகமாக கேட்கணும். அதுல இருந்து பாதுகாப்பு தேட வகையில நம்மளுடைய துவாக்கள் அமைச்சுக்கணும். ஏன்னா ஒரு மனிதன் மரணிச்சதுக்கு அப்புறமா மறுமைக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை தான் கபரு நிலை, அதாவது மண்ணறை நிலை. மண்ணறையில பல தவறுகளுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்குறான், வேதனையை கொடுக்குறான். அந்த வேதனைகள்ல இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். என்னுடைய கபரை விசாலப்படுத்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கலாம். என்னுடைய கபரை ஒளி வீசக்கூடியதாக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கலாம். இது மாதிரி கபரை நம்மளுடைய துவாவோட ஞாபகம் வச்சு மன்னரை வாழ்க்கையை நினைவுல கொண்டு அது சம்பந்தமா அதிகமான துவாக்களை நம்ம கேட்கணும். அதே நேரத்துல மரணத்தை குறித்து நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கலாம். மரணத்தை கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாது. எனக்கு இப்படிப்பட்ட மரணத்தை கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கலாம். எப்படிப்பட்ட மரணத்தை? கடனற்ற நிலையில ஒரு மரணத்தை கொடு. ஈமான் கொண்டு அல்ல வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்ங்கிறத உணர்ந்த நிலையில, முகமது நபி அவனுடைய தூதர், அவனுடைய அடிமை அப்படிங்கிறத மனசளவுல உணர்ந்த நிலையில, மேலும் அதை வாயால சொல்லக்கூடிய நிலையில ஒரு மரணத்தை கொடு. அதாவது இப்படிப்பட்ட மரணத்தை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கலாம். டைரக்டா மரணத்தை கொடுன்னு கேட்காம இந்த மாதிரியான மரணத்தை கொடு. ஒரு அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில மரணத்தை கொடு, தொழுதுகிட்டு இருக்க நிலையில மரணத்தை கொடு, நோன்பு வச்ச நிலையில மரணத்தை கொடு. அல்லாஹ்வுக்கு என்ன சொல்றது, பிடித்தமான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில, ஒரு ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு உம்ரா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மரணத்தை கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கலாம். அதே மாதிரி மரணத்தை குறித்து பாதுகாப்பும் தேடலாம். ஒரு விபத்துல சிக்கி மரணிக்கிறதுல இருந்து பாதுகாப்பு தேடலாம். ஒரு நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட்டு சுத்தி இருக்கிறவங்களையும் சிரமப்படுத்தி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி செலவு பண்ணி இப்படிலாம் சிரமப்பட்டு மரணிக்கிறதுல இருந்து பாதுகாப்பு கொடு. அதாவது நிம்மதியான, என்ன சொல்றது, எந்த விதமான சிரமமும் இல்லாம, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு இயற்கையான மரணத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய துவாக்கள்ல அதிகமா சேர்த்து கேட்கக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கணும். ஏன்னா இது துவாக்கள் கேட்கக்கூடிய நேரமா இருக்கு, ரமலானுடைய இரவுகள். அல்லாஹ் இந்த துவாவை குறித்து சொல்லும் பொழுது, தஹஜ்ஜத் நேரத்துல நான் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறவங்கள்ட்ட பாவங்களை மன்னிக்கிறேன், இம்மை விவகாரங்கள்லையும் மறுமை விவகாரங்கள்லையும் என்கிட்ட கேட்கறவங்களுக்கு கேட்கறத கொடுக்குறேங்கிறான். அப்ப இந்த மாதிரி நேரத்தை நம்ம பயன்படுத்தி இதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான கபரு வேதனை சம்பந்தமாகவும் மரணம் சம்பந்தமான விஷயங்களையும் நம்மளுடைய துவாக்கள்ல அதிகமா சேர்த்துக்கொள்ளக்கூடிய மனிதர்களா அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானா என்று கூறி அல்லாஹ்ட்ட பிரார்த்தித்தவனா இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.